இண்டிகேட்டர் மட்டும் நான் வாங்கிக்கிறேன். வாயில வணக்கத்தோட மக்களே, உங்கள் தமிழ் ரைடர். இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுருங்க. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பைக் ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160R. இது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பரான பைக்குன்னு சொல்லுவேன். இவ்வளோ நேரம் ஓட்டிகிட்டு வந்ததில் பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருந்துச்சுங்க வண்டி. நான் சத்தியமாக சொல்கிறேன், நான் ஓட்டின ஹீரோ வண்டியிலே பெஸ்ட்டு வண்டி தான் இந்த வண்டி தான். அண்ட் இந்த வண்டியோட ஃபீச்சர்ஸ் எல்லாமே ஃபீச்சர்ஸ் லிஸ்ட் வேறு லெவலில் இருக்குது. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீரோலேயே ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா எல்இடி இண்டிகேட்டர் தந்திருக்காங்க, ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் இதோட ஹெட்லைட் பார்த்தீங்கன்னா ரொம்பவே க்ரேஸியாக அழகாக கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்பாச்சி லுக்கும் இருக்கும், ஆனால் அப்பாச்சியில் வந்து கேவலமாக கொடுத்துருக்காங்க ஹெட்லைட்டு. எனக்கு பிடிக்கல, இது என்னோட ஒப்பீனியன். ஆனால் இந்த ஹெட்லைட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதோட மிடில் ஸ்டாண்ட் போட்டு இந்த வண்டியை தூக்கி பார்த்தா உங்களுக்கு அந்த லுக் இருக்காது. ஆனால் இதுவே நீங்கள் சைட் ஸ்டாண்டில் பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட லுக் பங்கமாக இருக்குது. ரொம்பவே நல்ல வரவேற்பை வாங்கிட்டு இருக்கு வண்டி. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டைலிங் வைஸில் வந்து குறைச்சதில்லை, எந்த வண்டிக்குமே குறைஞ்சதில்லை, நல்லாவே இருக்குது ஸ்டைலிங் வைஸ். நிறைய கீ ஃபீச்சர்ஸ் இருக்குது. கீ ஃபீச்சர்ஸ் நான் ஃபஸ்ட்டு சொன்ன உடனே எல்லாருக்குமே பிடிச்சிரும் தெரியாதவங்களுக்கு. ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் 160Rன்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஹீரோ எக்ஸ்ட்ரீம் இருந்துச்சு, ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா 160Rன்னு புதுசாக இது பண்ணியிருக்காங்க வித் நியூ எல்இடி ஹெட்லைட்ஸ், எல்இடி இண்டிகேட்டர்ஸ். ஃபஸ்ட் டைம் ஹீரோவில் கொடுத்துருக்காங்க எல்இடி இண்டிகேட்டர்ஸ். அண்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்திருக்காங்க. இந்த வண்டியில் பார்த்தீங்கன்னா 2 வேரியண்ட் வருது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் டிஸ்க் வேரியண்ட் அண்ட் டபுள் டிஸ்க் வேரியண்ட். இது பார்த்தீங்கன்னா டபுள் டிஸ்க் வேரியண்ட். இது வந்து சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றதுனால பின்னாடி ஏபிஎஸ் இல்லை. மற்றபடி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்விட்ச் சொல்லலாம். இந்த ஸ்விட்ச் எனக்கு ரொம்ப பிடிச்ச இந்த கீ ஃபீச்சர்ஸில் இது ஒன்று பார்த்தீங்கன்னா ஸ்விட்ச். இது வந்து கில் ஸ்விட்ச் ஆஃப் ஆனு, இன்ஜின் ஆன் ஆயிடுது. ரொம்பவே நல்ல ஃபீச்சருங்க, இது ரொம்ப எனக்கு பிடிச்சிருக்கு. அண்ட் அனதர் கீ ஃபீச்சர் ஹசார்ட் லைட் இருக்கிறது ரொம்ப நல்ல விஷயம். அண்ட் பார்த்தீங்கன்னா இது எல்இடி இண்டிகேட்டர்ஸுக்குனால ரெண்டுமே நல்ல காம்பினேஷன். ஹெட்லைட்டு விசிபிலிட்டி எனக்கு கரெக்டாக தெரியல, இப்போ டே லைட் கண்டிஷனால எனக்கு ஒழுங்காக தெரியல. இஃப் சப்போஸ் இந்த வண்டி எனக்கு நைட்டில் பார்த்தேன்னா நான் உங்களுக்கு அதை பற்றி நான் நல்லா சொல்கிறேன், இந்த வீடியோவில் ஆட் பண்ணுறேன். ஸோ வண்டி ஆன் பண்ணால் இது வந்து லோ பீமு, இது வந்து ஐ பீமு. ஸோ நம்ம ஃபால்ஸ் லைட் அடிக்கிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது, என்னன்னு தெரியல. நான் அப்படி பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தால் அது மாதிரி ஒரு மாதிரி கொஞ்சம் இதாகுது. அண்ட் இந்த இன்னொரு கீ ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாஸ்ட் நோட் க்ரேஸியாக இருக்குங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ செம்ம ஹை ரேட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா செம்மையாக இருக்குது சவுண்டு. ஸோ ஹை ரேட்டில் போகும்போது பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் இருக்குது சவுண்டு. அண்ட் இந்த புதுசாக பின்னாடி சைடில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புது இது கொடுத்துருக்காங்க, எல்இடி டெய்ல் லைட். அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே டயர் அக்கர் எல்லாமே சேர்த்து இதிலே கொடுத்துருக்காங்க. ஸோ செப்பரேட்டட் டயர் அக்கர் வரதில்லை. சாரி காட். அண்டு பார்த்திங்கன்னா 2 டயருமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா க்ரிப்பு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலி இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்எஃப் டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த டயர் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 100/80 செக்ஷன் டயர் வருது. இது வந்து நல்லா க்ரிப் கொடுக்குது. பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு எம்ஆர்எஃப்ல ரெப்ஸி கொடுத்துருக்காங்க, 130/70 டயர் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா வித்தாக இருக்குது, நல்லா இருக்குது. கம்பேரிட்டிவ்லி இந்த வண்டி டயர் ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவேன். பார்த்திங்கன்னா உங்களுக்கு இங்கே கிராப் ரெயில் கொடுத்துருக்காங்க, ரொம்ப நல்லா உள்ளே அடக்கி வச்சுருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து பெடல் டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இது வந்து டபுள் டிஸ்க் வேரியன்ட் இருந்ததுனால பின்னாடி பெடல் டிஸ்க் வருது. அப்படி இல்லைனா உங்களுக்கு நார்மல் ட்ரம் பிரேக் தான் வரும். ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஆங்கிள் பார்த்தா இது வந்து மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இதுக்கு வந்து ECU இங்கே கொடுத்துருக்காங்க. ECU இருக்குன்னா இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டட் வண்டி. அண்ட் இந்த இன்ஜினை பற்றி பேசணும்னா இந்த இன்ஜின் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 ஹார்சஸ் ஜென்ரேட் பண்ணுது இந்த இன்ஜின். ஸோ இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு 15 ஹார்சஸ் ஜென்ரேட் பண்ணுது, 14 Nm டார்க்கு. அண்ட் பார்த்திங்கன்னா இது வந்து 2 வால்வ் இன்ஜின். ஸோ பார்த்தீங்கன்னா NS 160 எல்லாமே பார்த்தீங்கன்னா 4 வால்வ் இன்ஜின்ஸு, RTR எல்லாமே. ஆனால் FC ஜிக்ஸர் எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2 வால்வ் இன்ஜின். ஸோ அந்த வகையில் பார்க்கையில் இந்த வண்டிக்கு 2 வால்வ் இன்ஜின் நல்லாவே இருக்குது. அண்ட் பவர் வைஸ் இது வந்து ஃபியூல் இன்ஜெக்டட் வெர்ஷன்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பவர் எல்லாமே சூப்பராக இருக்குது. அடுத்த கீ ஃபீச்சர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த வண்டியோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 லெஸ்ஸான வெயிட்டு. என்ன பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 138 கிலோஸ் தான் வரும் இந்த வண்டி. என்னடா பண்ணிட்டு இருக்க? மௌன ராகம் சித்தப்பா. அலாய் வீல்ஸ் டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்குது. அண்ட் இதுக்கு வந்து கிக்கர் ஆப்ஷன் தந்திருக்காங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரே கிக்கில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, ரொம்பவே ஈஸியாக இருக்குது. ஸோ இது வந்து BS6 வண்டின்றதுனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸாஸ்ட் பைப்பில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் கொடுத்துருக்காங்க. அண்ட் நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு கேட்டலிட்டிக் கன்வெர்ட்டர் தந்திருக்காங்க. அண்டு ஒரு சென்டர் ஸ்டாண்டு கொடுத்துருக்காங்க.
ரொம்ப நல்லாயிருக்கு. அண்ட் இது எது கொடுத்துருக்காங்கன்னு தெரியல, இது வந்து ஆக்சரிஸாக இருக்கும்னு நினைக்கிறேன், மேபி எனக்கு தெரியல கரெக்டாக. அண்ட் இது பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லா டிசைன் கொடுத்துருக்காங்க. ஹீரோவில் வர டியூட் ஸ்கூட்டிக்கு வர எக்ஸாஸ்ட் மாதிரியே கொடுத்துருக்காங்க இந்த வண்டியில், நல்லாயிருக்கு. அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிலிண்டர் கொடுத்துருக்காங்க, மாஸ்டர் சிலிண்டர் ஃபார் பிரேக்கிங் அண்ட் ஆயில் இது ரிசர்வாயர், ஃப்ரண்ட்டில் ஆயில் ரிசர்வாயர் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் பற்றி பேசலாம். பிரேக்கிங் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அழகாக இதுவாக இருக்குது, பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே ரெஸ்பான்சிவாக இருக்குது பிரேக்கிங்கு. அண்ட் கிளச் பார்த்திங்கன்னா ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது, சாஃப்டர் சைடு. ஃப்ரண்ட் டிஸ்க்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 237 mm டிஸ்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஏபிஎஸ் ரிங்கு பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது, எனக்கு ரொம்ப என்ன சொல்கிறது ரொம்ப பிடிச்சிருக்கு இந்த வண்டியை, பார்த்த உடனே பிடிச்சிச்சு. ஸோ அவ்வளோ அழகாக இருக்குது இந்த வண்டி. அண்டு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வண்டி உட்காந்து பார்க்கலாம். ஸோ இது வண்டி வந்து ஒரு லைட் வெயிட் வண்டி இருக்கிறதுனால பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது வண்டி. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா இப்போ ஓப்பன் பண்ணால் இப்படி வந்துடும். அண்ட் இதுக்கு வந்து அப்படியே அந்த ஓப்பனபிள் மெக்கானிசமெல்லாம் இல்லை. ஸோ இது ஒரு நல்ல விஷயம் சொல்லலாம், சில நேரத்தில் கெட்ட விஷயம் சொல்லலாம். அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியோட கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா 12 liters டேங்க்கு. இதோட மைலேஜ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 40 to 60 கிடைக்கும். ஏன்னா இந்த பவர் எல்லாமே பார்த்தா உங்களுக்கு 40 to 60 கிடைக்கும் இந்த மைலேஜ். அண்ட் மற்றபடி பார்த்திங்கன்னா இப்போ நம்ம டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். டிஸ்பிளே பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே அழகாக அனிமேஷன் கொடுத்துருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து கெட் செட் கோன்னு வந்திருக்கு. அண்ட் ஓடோமீட்டர் 50 kilometers தான் ரன் ஆயிருக்கு. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபியூல் காக் தந்திருக்காங்க. நம்ம கிளிக் பண்ண ட்ரிப் ஏ, ட்ரிப் பி, ஓடோமீட்டர் அவ்வளோதான் இருக்குது. அண்ட் இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரெவல்யூமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலரில் கொடுத்துருக்காங்க. இது வந்து நெகட்டிவ் டிஸ்பிளே. ஸோ பார்த்தீங்கன்னா அப்படியே நார்மலாக பார்த்தாலே உங்களுக்கு எல்லாமே தெரிகிற மாதிரி கொடுத்துருக்காங்க ரீடிங். அண்டு பார்த்திங்கன்னா ஓடோமீட்டர் அந்த ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஐயோ சைட் ஸ்டாண்ட் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. செக் இன்ஜின் லைட். ஸோ வண்டி என்ன பிரச்சனை இருந்தால் செக் இன்ஜின் லைட் ஆன் ஆகும். நியூட்ரல் லைட்டு இது கொடுத்துருக்காங்க, ஐபீம் லைட்டு அண்ட் இண்டிகேட்டர் லைட்டு, ஏபிஎஸ் லைட்டு. ஸோ வண்டியோட கீ பார்த்திங்கன்னா நார்மல் ஸ்ப்ளெண்டரில் வர மாதிரி அதே மாதிரி நார்மல் கீ தான் கொடுத்துருக்காங்க. இது வந்து காஸ்ட் கட்டிங்னு சொல்லலாம். வண்டிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து மோனோஷாக், ஒன்று வந்து நார்மல் டெலஸ்கோபிக் சஸ்பென்ஷன். ஸோ இந்த சஸ்பென்ஷன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே சாஃப்ட்டாக இருக்குது. நான் பம்பில் போகும்போது எனக்கு எந்த ஃபீலிங்கும் வரல, ஆனால் பின்னாடி வந்து லைட்டாக ஸ்டிஃபர் சைடில் இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. பார்த்திங்கன்னா உங்களுக்கு அமுத்தி காட்டுறேன். அது பார்த்திங்கன்னா அப்படி இருக்காது, ஆனால் பின்னாடி பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டிஃபர் சைடில் இருக்குது. ஆனால் இது நீங்கள் ஓட்டும் போது அந்த ஃபீலிங் தெரியாதுன்னு நான் நம்புகிறேன். அண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு BS6ன்றதுனால உங்களுக்கு இங்கே சென்சார் கொடுத்துருப்பாங்க நான் நம்புகிறேன். இது ஆன் பண்ணி காட்டுறேன். அது சென்சார் கொடுத்துருக்காங்க. ஸோ BS6 எல்லாம் மேண்டேட்டரி பண்ணனால உங்களுக்கு பார்த்திங்கன்னா சென்சார்லாம் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட ரைடிங் ஸ்டாண்ட்ஸ் சொல்லிட்டேன், ஐ மீன் பாஸ்டர் சொல்லிட்டேன். இந்த வண்டியை ஓட்டும் போது வெயிட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிடில் தெரியுது. அண்ட் இது நிறைய பைக் பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் எண்ட் வந்து லைட்டாக இருக்கும், பின்னாடி வெயிட்டாக இருக்கும், இல்லை நடுவில் ஒரு மாதிரி அரைக்குறையாக கொடுத்துருப்பாங்க பவர் டு வெயிட் ரேஷியோ. ஆனால் இந்த வண்டியில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பவர் நல்லாவே பேலன்ஸ்டாக கொடுத்துருக்காங்க, ப்ளஸ் வெயிட்டும் பேலன்ஸ்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா வண்டி ரொம்பவே சூப்பராக இருக்குது. இந்த வண்டியோட ஓவரால் ஒப்பீனியன், இந்த வண்டியை நீங்கள் வந்து டெய்லி சிட்டி கம்யூட்ஸ்க்கு சூப்பராக யூஸ் பண்ணலாம். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா வீக்கெண்ட் ரைட்ஸ்க்கு நல்லாவே யூஸ் பண்ணலாம். அண்ட் தேர்ட் ஒன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லைட் வெயிட்டாக இருக்கிறனால சிட்டிக்கு நல்லாவே இருக்கும். இதோட பிரேக்கிங் ரெஸ்பான்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கிறனால உங்களுக்கு வந்து லாங் டேர்முக்கு இது யூஸ் ஆகும். ஏன்னா ஹீரோ வண்டிங்க எல்லாமே லாங் டேர்முக்கு நல்லா இருக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அண்ட் டிசைன் வைஸ் பார்த்திங்கன்னா இன்னொரு 6 to 5 yearsக்கு டிசைன் மாற்றாமலே யூஸ் பண்ணலாம்னு சொல்லுவேன். ஏன்னா அவ்வளோ அழகாக இருக்குது டிசைனு. அண்ட் பார்த்திங்கன்னா இதோட சேஸஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே எம்டியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்குது, ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா காலியாக இருக்குது இடம். இந்த ஃப்ரேம் பார்த்திங்கன்னா இவ்வளோ தான் இருக்குது, ஆனால் உள்ளே பாருங்கள் என் கையே உள்ளே போய்ட்டு ஜாலியாக வருது, அவ்வளோ காலியாக இருக்குது. ஸோ உங்களுக்கு நான் இந்த வண்டியோட பின்னாடி சீட்டை ஓப்பன் பண்ணி காட்டுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இப்படி ஓப்பன் ஆகுமா? ஸோ இது ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு உள்ளே இது கொடுத்துருக்காங்க, நல்லா ஆர்சி புக்கு இல்லைன்னா சின்ன சின்ன பேப்பர்ஸ் வைக்கிறதுக்கு இடம் கொடுத்துருக்காங்க, நல்லாவே இருக்குது இடம். அண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏர் ஃபில்டர் கொடுத்துருக்காங்க. லாக்கிங் மெக்கானிசம் எல்லாமே சூப்பராக இருக்குது. வயர் எல்லாமே நல்லா இது பண்ணியிருக்காங்க, வயர் மேனேஜ்மெண்ட் சூப்பராக இருக்குது. சேஸஸ் எல்லாமே அழகாக கொடுத்துருக்காங்க, ஐ மீன் டிசைன் பண்ணியிருக்கிறதுனால பார்த்திங்கன்னா வயரிங்கு உள்ளே இருக்க வெல்டிங் பாக்ஸ் எல்லாமே கரெக்டாக உள்ள காம்பேக்டாக வச்சுருக்காங்க. ஸோ பார்த்திங்கன்னா ஹீரோ வந்து பார்த்திங்கன்னா இந்த வாட்டி ரொம்ப நல்லா பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ் ஹீரோ பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்ல இது பண்ணியிருக்காங்க, டிசைன் பண்ணியிருக்காங்க. அண்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நல்ல இன்வெஸ்ட்மெண்ட்டு சொல்லுவேன். இந்த வண்டி ரொம்ப நல்லா ரீச் ஆகும். இந்த வண்டியோட ஆன் ரோட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1,26,000 வருது வெள்ளூரில். அண்ட் பார்த்திங்கன்னா இதோட வண்டி 1,26,000 பார்த்திங்கன்னா வேறு லெவல்னு சொல்லலாம் வண்டி. அண்டு இதோட டிசைன்ஸ், இதோட குவாலிட்டி, இதோட ஃபிட் அண்ட் ஃபினிஷ் எல்லாமே சூப்பராக இருக்கிறதுனால தாராளமாக வாங்கலாம்னு சொல்லுவேன். ஸோ கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி நம்மளோட தமிழ் ரைடர் ஃபேமிலியில் ஜாயின் ஆயிருங்க. ஸோ கைஸ் see you again, stay home, stay safe. Signing off, Tamil Raider Kanesh. Bye.